தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தாவேகா நம்மளை பழிவாங்கிறது பத்தாதுன்னு இப்போ இந்த கட்சியும் நம்மளை பழிவாங்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மன உளைச்சலோட உச்சிக்கை போயிட்டாருன்னு சொல்றாங்க. எந்த கட்சி இப்போ அதிமுகவை குறிவைச்சு காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க அப்படின்றது குறித்தும், நேபாளத்தை உலுக்கி இருக்கக்கூடிய திடீர் வெள்ளப்பெருக்கு, திடீர் பெருவெள்ளம், எதனால இந்த வெள்ளம் நடந்தது, என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் நேபாளத்துல நடந்திருக்கு, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்ற ஒரு செய்தி, ஒரு விவாதம் என்பது உலகம் முழுக்கவே எழுந்திருக்கு. இந்த செய்தி குறித்தும் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தலாம். வெல்கம் டு சென்சேஷன். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அனைத்து கட்சிகளும் ஏதோ ஒரு வகையில் மற்ற கட்சிகளால் டார்கெட்டுக்கு உள்ளாக்கப்படுது. அதில் பெரிய டார்கெட்டாக மாறின கட்சி எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அதிமுக தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் போகிறது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் அந்த கட்சியை விட்டு தாவேகா பக்கம் போயிருக்காங்க. இல்லை அதிமுகக்குள்ளேயே ஒரு பெரிய பிளவை உருவாக்கி அந்த கட்சிக்குள்ளேயே சீனியர் தலைவர்கள்லாம் ஒரு அணியா செயல்பட்டுருக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு டார்கெட் ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு ஆபரேஷனை வச்சு பல கட்சிகளும் இப்போ அதிமுகவை பழிவாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேகா ஒரு புறம் தன்னோட ஆபரேஷனை நிறுத்தாம இன்னும் எங்களுக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க, அவங்களோட நம்பர்ஸ் 16, 18 அந்த அளவுக்கு இருக்கு. இப்போதைக்கு 6 எம்எல்ஏக்கள் அதிமுக வந்திருக்காங்க, இன்னும் அதிகமான எம்எல்ஏக்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பல செய்திகள் நிலவலாலும், இது குறித்து சட்டசபையிலேயே பல தாவேகா அமைச்சர்கள் வெளிப்படையாக பேசினதை பார்த்தோம். குதிரை பேரத்தை பற்றி தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் முழுக்க விவாதம் போயிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுது நம்மளால. இப்போ தாவேகாவை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான கட்சி, அது தாவேகாவோட கூட்டணின்னு சொல்கிறதா இல்லை பாஜக கூட்டணின்னு சொல்கிறதானே குழப்பமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கட்சிக்கு ஒரே எம்எல்ஏ தான் இருக்காங்க, அமமுகவை சேர்ந்த காமராஜ். அவர் தாவேகா சப்போர்ட் மாதிரி தான் நிற்கிறாரு. இப்போ அமமுக தலைவர் தினகரன் அதிமுகவை குறிவச்சு அதிமுகவை சேர்ந்த தென் மாவட்ட நிர்வாகிகளுக்கு இப்போ வலைவரிச்சிருக்கார். தென் மாவட்ட நிர்வாகிகளை தன் பக்கம் இழுக்கக்கூடிய வேலையை தினகரன் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு செய்தி இப்போ பரவலா பேசப்படுது. ஏற்கனவே அதிமுக பல துண்டுகளா ஆனதுக்கு அப்புறம் மேலும் பல முக்கியமான நிர்வாகிகளை தினகரன் தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஆபரேஷனை பண்ணதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு பிளட் ப்ரெஷர் ரொம்ப எகிரிட்டு இருக்கு அப்படிதான் சொல்றாங்க. இந்த ஒரு திட்டத்தை, இந்த ஒரு ஆபரேஷனை இல்லை இந்த ஒரு செயலை எப்படி நிறுத்த போறாரு, எப்படி அதிமுக நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி தக்க வச்சுக்க போறாரு அப்படின்றதெல்லாம் பல கேள்விகள் தான் இருக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் சென்ற அதிமுக நிர்வாகிகள் அவங்க போனா போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பவே ஒரு செக் பாயிண்ட் வச்சிருந்தார், அப்பவே ஒரு தடுப்பு போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவிற்கு அதிமுக வெளியில போயிருக்காது. ஏற்கனவே அதிமுக இந்த அளவிற்கு போனதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணமா இருந்திருக்காரு. அதிமுக மீண்டும் வரணும் அப்படின்னா பிரிந்து போன அணிகள், பிரிந்து போன தலைவர்கள் எல்லாருமே ஒன்றிணையணும் அப்படின்ட்டு SP வேலுமணி, CV சண்முகம் போன்ற மூத்த தலைவர்களை வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்கிற சமயத்துல தான் தினகரன் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு எல்லாரும் என் பக்கம் வந்துருங்க, நான் அதிமுகவை கண்ட்ரோல் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நகர்வை மேற்கொண்டுள்ளாரா அப்படின்ற கேள்விகள் தான் கேட்க தோணுது. ஏன்னா குறிப்பா தென் மாவட்டங்களை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளை குறி வச்சுதான் தினகரன் கட்சியினர் பேசிட்டு இருக்காங்க. தாவேகா பக்கம் போறாங்க, இந்த பக்கம் சரி அவங்க வீக்கா இருக்காங்க, அதிமுகக்குள்ள அடுத்த கட்டமா அவங்களுக்கு அரசியல் தளம் தேவைப்படுது, ஒரு பொலிட்டிக்கல் சர்வைவல் தேவைப்படுது அப்படின்னா அதிமுக அவங்களுக்கான இடம் இல்லை அப்படின்ற புரிதலோடு இருக்கிறதுனால தான் பல அதிமுக நிர்வாகிகள் வேறொரு கட்சியை நோக்கி, ஆளும் கட்சியான தாவேகாவை நோக்கி போறதெல்லாம் பார்க்க முடியுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கண்டறிஞ்சு தினகரன் ஆட்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் இங்க இருக்கக்கூடிய பல ஆட்கள் தினகரன் பக்கம் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே தினகரனை சேர்த்துக்கணும் அப்படின்ற குரல் அதிமுகக்குள்ள இருக்கிற சமயத்துல அதற்கு பெருசா எடப்பாடி பழனிசாமி பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணல. தினகரனும் சரி அதிமுகவோட சேர்ந்து பயணிப்போம், அதிமுக கூட்டணியில் பயணிக்கிறாங்க, ஆனால் அதிமுகவோட சேர்ந்து பயணிப்போம் அப்படின்ற மாதிரியும் இப்போ சமீபத்தில் பெருசாக பேசின மாதிரி தெரில.
எடப்பாடி பழனிசாமியும் இதை கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கார். அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஈக்குவேஷன் வந்து அந்த காஸ்ட் ஈக்குவேஷன் கூட இதில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா தென் மாவட்டங்கள், குறிப்பாக டெல்டா, அப்புறம் ராமநாதபுரம், மதுரை போன்ற மாவட்டங்களில் தினகரனோட கம்யூனிட்டி பேஸ் கொஞ்சம் அங்கே அதிகமாக இருக்குது. அந்த ஒரு கம்யூனிட்டி ஈக்குவேஷனை வச்சு கூட தினகரன் வந்து அங்கே இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு எதிராக இருக்கக்கூடிய, எடப்பாடி கம்யூனிட்டிக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளை தன் பக்கம் இழுக்கக்கூடிய வேலைகளை தொடங்கியிருக்கார் அப்படின்லாம் அரசியல் தளங்களில் பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது நம்மளால. ஸோ யார் அந்த அதிமுக தலைகள், அடுத்து எப்போ போய் அங்கே போய் சேர போகிறாங்க, அந்த இணைப்பு என்ன மாதிரி சிக்கல்களை அதிமுகவுக்கு கொண்டு வரும், அதை எப்படி அதிமுக தலைமை இப்போ டீல் பண்ண போகிறாங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளை இழந்து நிற்கும் அதிமுக தலைமை இப்போ அதிமுக மூத்த தலைவர்கள் சொல்றதுபடி எடப்பாடி பழனிசாமி தோல்விக்கு பொறுப்பேற்று கட்சியை ஒன்றிணைஞ்சு கொண்டு போவாரா, இல்லை மேலும் பல நிர்வாகிகள் மாற்று கட்சிக்கு போறதும் கட்சி தொடர்ந்து சரியிறத அவர் வேடிக்கை மட்டுமே பார்ப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமா இங்க வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியோட தீவிர ஆதரவாளர்கள் இன்னுமே ஒரு பெரிய நம்பிக்கையில தான் இருக்காங்க. அதிமுக வந்து நிச்சயமா மீண்டு வரும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில வந்து கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா செயல்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வெளிப்படுத்தினாலும் கிரவுண்ட்ல வந்து அரசியல் களத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்கு முற்றிலும் மாற்றாக தான் காட்சிகள்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளில் பேசிகிட்டே இருக்கோம். அதிமுக மீண்டும் ஒரு டார்கெட் ஆகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படிலாம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்போ தாவேக்கா ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, ஏற்கனவே பாஜக வந்து கட்சியை ஃபுல்லாக கரைச்சிட்டாங்க. இப்போ அமமுகவும் பிளான் பண்ணி தினகரன் அதிமுக ஃபுல்லாக தன்னோட கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அதற்கு பின்னாடி ஒருவேளை பாஜக இருக்குமோ, ஏன்னா தினகரன் சசிகலெல்லாம் மீண்டும் அதிமுகக்குள்ளே வரணும் அப்படின்ற குரல் வந்து இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கிற டைமில் தினகரனுடைய இந்த திட்டத்திற்கு பின்னாடி பாஜக இருக்குமோ அப்படின்ற கேள்விகளோட இந்த ஒரு விஷயத்தை அணுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் ஒருவேளை அசம்பிளி போயிட்டு இருக்கிற சமயத்திலேயே சில மூத்த நிர்வாகிகள் தினகரன் பக்கம் வரலாம் அப்படின்ற பேச்சுக்கள்லாம் அடிபடுது. வரக்கூடிய நாட்களில் தான் இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கணும் நம்ம. அதே மாதிரி தேசிய அளவில் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் உருவாக போகுதா அப்படின்ற கேள்வி வந்து நீண்ட நாட்களாக பேசப்படுது. நீண்ட நாட்களாக நம்மளும் நிகழ்ச்சிகளை பேசிட்டு இருக்கோம். அது குறித்தான தெளிவு கொஞ்சம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ பாஜகவுக்கு மாற்றாக இருந்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு பெரிய ஸ்டேக் ஹோல்டராக இருந்தாலும் காங்கிரஸை நம்பி இதுவரை பயணித்த பல முக்கியமான கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இல்லை, இப்போ தொடர்ந்து வெளியில் வந்துட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆம் ஆத்மியை சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், டிஎம்கேவாகட்டும், இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் வந்து இந்தியா கூட்டணி இல்லாதனால இவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு, அதே மாதிரி இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பாதிப்பு. இப்போ இந்த இரண்டு கட்சிகள் திமுகவும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மியும் சரி, ஏதோ ஒரு வகையில் அவங்களோட சர்வைவலுக்கும் சொல்லலாம், இல்லை அவங்களோட ஃபியூச்சர் பொலிட்டிக்கல் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கும் அவங்க வந்து ஏதோ ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய தேவை என்பது எழுந்திருக்கு. ஏன்னா தேசிய அரசியலில் அவங்க ஏற்கனவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எந்த கூட்டணியோட பயணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் மூன்றாவது அணியை வந்து கட்டமைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கப்பட்டதா முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியை அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகள், அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இந்த கட்சிகள் யோசிச்சுட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் ஆல்ரெடி காக்ரோச் ஜனதா பார்ட்டியை அரசியல் ரீதியாக அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட போராட்டங்களில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்திலாம் முன்னின்று நடத்தினதெல்லாம் பார்த்தோம். அப்போவே வந்து அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கட்சி வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியை கையகப்படுத்த பார்க்குறாங்க. ஏன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி காங்கிரஸுக்கு எதிராக போகக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில சமிகைகள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து உள்ளபடியே அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அதை வந்து தன்னோட அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்திட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்குள்ளேயே நிறைய பேர் எழுப்பியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி அந்த ஒரு இயக்கத்தை இப்போ தொடர்ந்து பல மாற்றங்களை கொண்டு வராங்க. இந்தியா முழுக்கவே பல வேலைகளை காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஈடுபடுறாங்க, பல சர்ச்சையான செயல்களையும் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ அந்த இயக்கத்தை சேர்ந்த தலைவர் அபிஜித் தீப்கே வந்து சமீபத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் மு.க. ஸ்டாலினையும் பாராட்டி பேசியிருந்தாரு. ஸோ அந்த பாராட்டுக்கு பின்னாடி காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பொலிட்டிக்கல் லைம்லைட் தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை அந்த பாராட்டுக்கு பின்னாடி இந்த இரண்டு கட்சிகளும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கான
நேரம் வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா இரண்டுக்குமே வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஏதோ ஒன்று காங்கிரஸை விட்டு ஆம் ஆத்மியும் வெளில வந்துட்டாங்க, திமுக வெளில வந்துட்டாங்க. அதனால மீண்டும் அவங்களோட புது அணியை கட்டமைக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கிறதுனால காக்ரோச் ஜனதா பார்ட்டி நிச்சயமா இவங்களோட கூட்டணி வச்சா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மம்தா பானர்ஜி என்ன பண்ண போறாங்க, இல்லை இதுக்கு முன்னாடி பாஜக இருந்து பயணிச்ச பல முக்கியமான கட்சிகள், இந்தியா கூட்டணியில் பயணிச்ச பல முக்கியமான கட்சிகள்லாம் இப்போ தாவேக்காவோட சேர்ந்து பயணம் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில். அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதாவது இந்த பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுமா, தேசிய அளவில் இந்த திமுக ஆம் ஆத்மி கூட்டணி சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுலாம் வந்து நம்ம வரக்கூடிய தேர்தல்களில் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அடுத்த ஆண்டு பல முக்கியமான மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்க போகுது. அந்த முக்கியமான மாநிலங்களில் இந்த ஒரு புதிய கூட்டணி எப்படி, ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து பல மாநிலங்களில் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு, போட்டி போடுறதுக்கான ஆசையோடு இருக்கார் அவர். அரவிந்த் கெஜ்ரிவாலோட அந்த அரசியல் ஆசை, அந்த ஒரு அரசியல் போட்டிக்கு திமுக போன்ற கட்சிகள், காக்ரோச் ஜனதா போன்ற கட்சிகள் வந்து ஆதரவு இருப்பாங்களா? ஏன்னா அந்த மாநில இடைத்தேர்தல்களை வச்சு தான் இந்த ஒரு 3ஆம் அணி எப்படி கட்டமைக்கப்பட போகுது, இந்த 3ஆம் அணி வந்து நிச்சயமா இங்க வந்து சாத்தியப்படுமா, வெற்றி பெறுமா அப்படின்றதெல்லாம் வந்து அந்த மாநில தேர்தல்களோட முடிவுகளை வச்சு தான் கணிக்க முடியும். அதனால இப்போ வெறும் ஸ்பெகுலேஷன்ல தான் அந்த பேசுகள் என்பது பேசப்பட்டு இருக்கு. அந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் உண்மையிலேயே இந்த ஒரு 3ஆம் அணி சாத்தியப்படுமா அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். இன்னைக்கு அரசியல் செய்திகளை கடந்து ஒட்டுமொத்த உலகையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்பது நேபாள் பெருவெள்ளம். நேபாள் நாட்டையே வந்து ஒரு பெரிய அழிவுக்கு உள்ளாகி இருக்கு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு எந்த விதமான எச்சரிக்கையும் இல்லாமல், திடீர்னு எந்த விதமான ஒரு சமிக்கையும் இல்லாமல் திடீர்னு ஊர் ஃபுல்லாக ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா அது வந்து நம்ம இந்தியாவில் பல மாநிலங்களில் பார்த்துருக்கோம், ஹிமாச்சல் பிரதேசில் பார்த்துருக்கோம், நார்த் இந்தியாவில் பல இடங்களில் இந்த ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் என்பது வந்திருக்கு. ஆனால் யூஸ்ஃபுல்லாக நம்ம கேள்விப்பட்ட வெள்ளம் எல்லாம் வந்து மலை வெள்ளம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் மழை வரும், கனமழை வரும், அந்த மலையோட புயல் வரும், புயல் வந்துச்சு அப்படின்னா வெள்ளம் வரும், அதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. ஆனால் இப்போ நேபாளில் வந்து இந்த பெருவெள்ளம் நடந்த சமயத்தில் பெருசாக எங்கேயுமே மழை இல்லை. ஏன்னா அங்கே வந்து வானிலை மாறியிருந்தால் மட்டும்தான் அதற்குறித்தான எச்சரிக்கை வந்து முன்கூட்டியே விடுக்கப்பட்டிருக்கும். பெருமழை வரும், புயல் வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையெல்லாம் விடுக்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து மக்கள் ஏதோ ஒரு வகையில் பாதுகாப்பாக இருந்திருப்பாங்க. இப்போ வந்து எந்த விதமான எச்சரிக்கை இல்லாமல் திடீர்னு இந்த வெள்ளம் வந்ததுனால மக்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் காணாமல் போயிருக்காங்க. நம்ம பேசிகிட்டு இருக்க டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட 190க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இன்னும் பல பேர் இடர்பாடுகளை சிக்கியிருக்காங்க. பல வீடுகள் இடிஞ்சு நாசமாயிருக்கு, பல பாலங்கள் இடிஞ்சு நாசமாயிருக்கு. ஒட்டுமொத்த நேபாளமே வந்து இந்த ஒரு பேரழிவால் மனவேதனையோட இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த நம்ம சுனாமிலாம் நம்ம பார்த்துருப்போம். சென்னையிலேயே வந்து சுனாமி எப்படிலாம் வந்து ஒரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்து, மோசமான அழிவை ஏற்படுத்துச்சின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இல்லை, அதோட மோசமான காட்சிகள் தான் இப்போ வந்து நேபாளில் அந்த நாட்டு மக்கள் பார்த்துட்ருக்காங்க. உலகம் முழுக்கவே அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்க முடியுது. இதற்கு பின்னாடி என்ன காரணம், எதற்காக திடீர்னு இப்படி ஒரு பெருவெள்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பல காரணங்கள் முன்னாடி சொன்னாங்க. ஆனால் இறுதியாக என்ன காரணம்னு சொல்லும்போது ஹிமாலயன் ரீஜனில் இருக்கக்கூடிய பனிப்பாறை, அந்த பனிமலையெல்லாம் வந்து திடீர்னு உருகி அந்த பனிமலையில் நிலச்சரிவு என்பது ரொம்ப தீவிரமாக ஏற்பட்டிருக்கு. அந்த பனிப்பாறையெல்லாம் உருக்கி வந்ததுனால தான் இந்த ஒரு வெள்ளம் என்பது திடீர்னு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா அந்த பகுதியில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தது அப்படின்ட்டு அமெரிக்க ஆய்வு நிறுவனம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலநடுக்கம் ஏற்படலை, அந்த நிலச்சரிவுனால தான் இந்த அளவிற்கு ஒரு பெரிய அழிவு என்பது நேபாளுக்கு வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உள்ளபடியே வந்து எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவல் தான். ஏன்னா அந்த பூமி வெப்பமயமாயிட்டே இருக்குது அப்படின்லாம் தொடர்ந்து அந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசிட்டு இருக்கிற சமயத்தில் ஹிமாலயன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய பல பனிப்பாறைகள்லாம் தொடர்ந்து வெப்பமாகி சூடாகி உருகிட்டே இருக்கிறதுனால அங்கே வந்து தண்ணீரோட அளவு வந்து தண்ணீரோட லெவல் வந்து கூடிட்டே போயிட்டுருக்கு. அதனோட தாக்கமாக தான் இப்போ வந்து தொடர்ந்து சூடாகி தொடர்ந்து வெப்பமாகி அங்கே இருக்கக்கூடிய பனிப்பாறைகள்லாம் நிலச்சரிவு ஏற்பட்டு நிலத்தில் அப்படியே சரிஞ்சு விழுந்து இப்படி ஒரு பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பேரழிவை நேபாள் சந்திச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாம் ஆய்வறிக்கையில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்திய செய்திப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த 57 பேர் நேபாளுக்கு சுற்றுலா போயிருக்கிறதா சொல்கிறாங்க.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் வந்து பத்திரமா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மீதி 37 பேரோட நிலைமை என்னாச்சு அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியல. இந்திய அரசாங்கமெல்லாம் சேர்ந்து அங்கே வந்து மீட்பு பணிகளில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபையிலே கூட இதுதான் ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது. 2 பக்கங்களும் விவாதங்கள் நடந்துட்டு இருந்தது. தமிழர்களோட கதி என்ன அப்படின்ற கேள்வியோட இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப அமைச்சர்களும் அதற்கு வந்து பதிலளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தமிழக அரசின் சார்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. அதில் 4 அமைச்சர்கள் குழு வந்து டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லியிலிருந்து இந்த நேபாள் பெருவெள்ளம் தொடர்பாக மீட்பு பணியில் வந்து ரொம்ப தீவிரமாக ஈடுபட போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன், அப்புறம் வினோத், தென்னரசு இந்த 4 அமைச்சர்கள் தான் டெல்லிக்கு போகிறதா சொல்கிறாங்க. முன்னாடி இங்கேருந்து குறிப்பாக சொல்லணும் போனால் தஞ்சாவூர்லேருந்து மட்டும் ஒரு டிராவல் ஏஜென்சி மூலிமா 57 பேர் வந்து யாத்திரை போகிறதுக்காண்டி நேபாள் போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக அவங்களோட சேர்த்து கிட்டத்தட்ட 103 தமிழர்கள் நேபாளுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த பெருவெள்ளத்தில் சிக்கியிருக்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அந்த 103 தமிழர்களை வந்து சேஃபாக வந்து மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அப்படின்ற ஒரு திட்டத்தோடு தான் 4 அமைச்சர்களும் வந்து டெல்லிக்கு போயிட்டு அங்கிருந்து நேரடியாக இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு அங்கே வந்து அவங்களோட மீட்பு பணிகளை முடக்கி விடுறதுக்காண்டி அவங்க டெல்லியிலிருந்து பணியாற்றுவாங்க அப்படின்ற அறிவிப்பை தான் தமிழக அரசு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல அவசர எண்களையும் தமிழக அரசாங்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னென்னா அங்கே போனவங்க பத்திரமா திரும்பி வந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இங்கே இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அதை தான் வந்து தமிழக அரசாங்கமும் வெளிப்படுத்தி இருக்காங்க. அது குறித்து தான் நாங்கள் வந்து மீட்பு பணியை ரொம்ப தீவிரப்படுத்தி மத்திய அரசாங்கத்தோட சேர்ந்து செயல்பட்டு எல்லாத்தையும் மீட்டு பத்திரமா கொண்டு வருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் அவங்க செயல்படுற மாதிரி அப்படின்ற நம்பிக்கையோடு தான் அவங்க செயல்படுறாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்த்தோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.